இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோவை பார்க்கும்போது போற போக்கில் இந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கு. வினோத் கையில் மைக்க கொடுத்து திவாகரை கலாச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வச்சு கலாய்னு கலாய்க்கிறாரு. எடுத்தோன்னே வினோத்தை பார்த்தோன்னே வினோத் சார் ஐ லவ் யூ சார் அப்படின்ற மாதிரி இவரு சொல்ல, அதாவது எனக்கு வந்து ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு உள்ள கூன்னு கூவிட்டு இப்போ வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேன் தர்பீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் ஒன்று போடுறாரு. இல்லை சார் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தர்பீஸ் ஒரு பக்கம் சொல்றாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, யாருக்குமே பண்ணாத ஒரு விஷயத்தை வினோத்துக்காக திவாகர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ப்ரோ சொல்றீங்க, அப்படி என்ன பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா உண்மையிலே அது ஒரு டச்சிங்கான மேட்ரு. அது என்ன மேட்டர் நான் லேட்டரா சொல்றேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ சொன்னதை அப்படியே போய் ஸ்விமிங் பூல் தண்ணியில வந்து எழுதி வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி கவுண்டர் ஒன்று போடுறாரு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன்னான ஒரு ப்ரோமோவாக தான் இந்த ப்ரோமோ இருக்கு. கடைசியில் விஜய் சேதுபதிக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சென்ட் ஆஃப் ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்ததுலேருந்து போற வரைக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ செம்மையா ஒரு ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க வினோத்துக்கு. அதே மாதிரி சென்ட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அந்த திவாகர் அந்த வினோத் மேட்டருக்கு வரேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அல்வா கொடுத்தாரு சொன்னல, ஸோ அந்த அல்வா வந்து கொடுத்தது நீங்க ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொன்னார்ல. எஸ், வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கொடுத்துருக்காரு. அந்த அல்வா யாருக்கு கொடுத்தாரு அப்படின்றத மேட்டர், அதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த அல்வா மேட்டர்லேருந்தே போயிடலாமா. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இவர் அல்வா கொடுத்த 18 லட்சம் எடுத்துட்டு அல்வா கொடுத்தான்னு சொல்றாருல. ஸோ அது யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராக்கு தாங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் இந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா வினோத் பொட்டி எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வினோத் போயிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அரோரா மட்டும் தான் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நான் சொன்ன சில பேர் நம்ப மாட்டீங்க, கமெண்ட்ஸ்லாம் சொல்றீங்க இல்ல ப்ரோ விக்கல்ஸும் அரோரா பிளான் போட்டு தான் ப்ரோ அதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் போட்டாங்க, மற்றவங்களை ட்ரிகர் பண்ணணும்னு பிளான் போட்டாங்க. ஆனா நேத்திக்கு அந்த பிளான் போடல, அதுக்கு முன்னாடிலாம் அந்த பிளான் போட்டாங்க. நேத்திக்கு அரோரோட மைண்ட் செட் நம்ம அந்த 18 லட்சத்தை எடுப்போமா இல்லை வந்து வீட்டில் இருப்போமா இல்லை நம்ம டைட்டில் அடிப்போமா அப்படின்ற பொறுத்து தான். ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கு. ஒருவேளை நம்ம டைட்டில் அடிச்சுட்டா 50 லட்சம் கிடைக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம், வேற எதுவும் இல்லை. டைட்டில் அடிச்சுட்டா 50 லட்சம் கிடைக்கும். இன்னொன்று டிக்கெட் ஃபினாலே இருக்கு. அதுக்கப்புறம் துஷாரோட என்ட்ரி, துஷார் உள்ள வந்தானா அந்த ஒரு ட்ரீம் அது வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஏக்கமா. ஸோ அதனால துஷார் உள்ள வருவான், துஷாரை பார்க்கணும் வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க. அதனால தான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுவா 18 லட்சமா இல்லை இந்த இதெல்லாம் நடக்க போதா இல்லை 50 லட்சம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, 18 லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஃபைனலா பிரவீன் ராஜ் தான் இன்ட்டு கொடுத்துருப்பாரு, நீ வந்து இது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அந்த பீஸ் வந்து சொல்லிச்சு, கண்ணை சிமிட்டுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிச்சு. அதே மாதிரி அந்த பைபிள் கண்ணை சிமிட்டி இருக்கு. சிமிட்டனோட ஓகே டிக்கெட் அந்த இது டைட்டில் அடிக்க வாய்ப்பு இல்லை, நம்ம போய் போட்டி எடுக்க போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை தான் போய் பொண்ணு வந்து போட்டி எடுக்க வந்தது. ஸோ கடைசியில் வினோத் வந்து ரெண்டு டீஸ்பூன் அல்வா தள்ளனா இருப்பாருங்க. அது அப்போ புரியல, இப்போ ஸ்டேஜில் வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. ஸோ அல்வாவை எடுத்து வாய்க்குள்ள தள்ளுறாரு. அரோரா வேணாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஒரு 2 செகண்ட் கேப் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாப்லி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாக தான் சொல்றாரு, அல்வா கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. எல்லாருக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இல்ல, அரோரான்ற ஒரு பீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்வாவை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இன்னொன்று அந்த திவாகர் மேட்டர் ஒன்று சொன்னல, ஸோ திவாகரை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பண்ணாத ஒரு விஷயம் வினோத்துக்காக பண்ணியிருக்காருங்க. அதாவது அழுவுறது. இன்னைக்கு வந்து கேமராவில் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி நான் அழுததே இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, நான் யாருக்காகவும் அவ்வளோ சீக்கிரம் அழுவே மாட்டேன். ஆனால் வினோத் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் உடஞ்சி அழுதாரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த வீட்டுக்குள்ள திவாகர் எவ்வளோ நாள் இருந்தார், எவிக்ஷன் முத கொண்டு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் அளவே இல்லைங்க. எவ்வளோ காரி துப்புனாலும் சரி, விஜய் சேதுபதி போட்டு பொழந்தாலும் சரி, எவன் அடிக்க வந்தாலும் சரி, அடிச்சாலும் சரி, லிட்டரலா சில பேர் அடிச்சாலும் சரி, அந்த மனுஷன் கலங்கினதே இல்லைங்க. அசிங்கமா திட்டினா கூட சரி கலங்கினதே இல்லை. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அழுது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்மளும் ஒருத்தர் திவாகர் அழுது பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் வினோத்தால நான் வினோத் சண்டை போட்டு அள வைப்பார் நினச்சேன். ஆனால் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக இப்படி அள வைப்பார் திவாகர் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா திவாகர் உண்மையிலே ஃபீல் பண்ணி அழுதாரு. சார் நீங்கள் தான் சார் டைட்டில் வின்னரு, ஏன் சார் அவசரப்பட்டீங்க? ஏன்னா வினோத் பொட்டி இடத்துலேருந்து திவாகர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார், என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்து யோசிச்சு முடிவெடுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஒரு பதட்டத்தில் எடுத்துறாரு, திருப்பி வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர் பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் வினோத் மேல காண்டி எல்லாமே இருந்தாலும் உண்மையிலே அந்த மனுஷன் போட்டி எடுத்ததை திவாகரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவர் டைட்டில் வின்னர்னு திவாகருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் என்ன பண்ணாருன்னா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சபரிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் வினோத்தை ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கே தவிர, பட் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு ரொம்பவே அன்ஃபேரா தோணி இருக்கு போல. அதனால தான் யோசின்னு சொல்லிட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருந்தாரு.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரேக் ஆகி அந்த பிரவீன் காந்தி நினைக்கிறேன் அவரோட சொல்லியிருப்பாரு, திவாகர் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் வெளியே போய் பார்த்து தான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பிரேக் அவுட் ஆயிருப்பாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி அழுதார்ல, அந்த மொமெண்ட் உண்மையிலே நல்லா இருந்தது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஃபைனலாக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது ஒரு பேசிக்கிறாங்களே மைக்கில், இந்த சைட்லேருந்து வினோத்தும் அந்த சைட்லேருந்து திவாகரும். ஸோ இங்கே பேசிக்கிறத பார்க்கும்போது ஓகே ஒரு சூப்பரான எண்டிங் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீசன்லையும் இப்படி எதிர்பார்த்துருக்க முடியாது. ஒரு ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ட்ரீம். வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது, திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாலும் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் இருந்ததே ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப நாளும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ் லெவலில் போகாமல் இருந்தது அதோட பெரிய விஷயம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். அதாவது என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லா வார்த்தையும் பேசிப்பாங்க. வினோத்தும் சரி இவர் திவாகரும் சரி என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாமே பேசிப்பாங்க. அடிச்சுக்கிற மாதிரி போவாங்க, சில சமயம் கை வச்சு கூட தள்ளி தள்ளி விட்டுப்பாங்க. ஆனால் ஒரு மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா சேர்ந்துருவாங்க. டே எப்பட்றா யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கு தோணும். ஸோ அப்படிப்பட்ட காம்போ வந்து அந்த இடத்துல பிரேக் ஆகி அழும்போது அவர் திவாகர் வந்து யாருக்குமே அழாத ஒருத்தர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் போகும்போது அழுதேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் பார்க்கும்போது பேசிட்டு இருந்தாரு. அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, ஆனால் ஆமால இந்த பீஸ் வந்து யாருக்குமே அழவே இல்லை, அப்படியே தான் வீட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருந்ததுல. ஏன்னா யார் போகும்போது அந்த ஆள் எவிக்ட் ஆகி போகும்போது அழுவலைங்க, அப்படி ஒரு பீஸாக இருந்தது. நான்லாம் யோசிப்பேன் இந்த திவாகரும் பிரேக் ஆவார்னு பார்க்குறேன், அவ்வளோ ஸ்டெடியாக எப்படி இந்த மனுஷனால் இருக்க முடியுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரையும் அழ வச்சது பெரிய விஷயம், அவர் வினோத்துக்காக அழுததும் பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல உண்மையிலே அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்றது, வினோத் வந்து பொட்டி எடுத்துகிட்டு போகிறது அவருக்கு அன்ஃபேர், ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. அது வந்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட மனுஷன்லாம் இல்லை, தற்பெருமை, அதாவது தான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பேசுறதை கேட்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட இருக்க பிரச்சனையை தவிர மற்றபடி ஓரளவுக்கு வந்து கேரக்டர் வைஸ் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் என்ன இந்த தற்பெருமை பேசுறதுல இருந்தாலும் அடிச்சுக்கவே முடியாது. உண்மையிலே நீங்கள் ரியாலிட்டி ஒன்று பேசுகிறீங்க, இதுதான் ரியாலிட்டி, இதுதான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறது தான் ரியாலிட்டி, நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. இதுதான் திவாகர்கிட்ட இருக்க பிரச்சனை. எனிவேஸ் இவங்க ரெண்டு பேரோட காம்போ சூப்பரான ஒரு எண்டிங் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை தவிர வினோத்துக்கான ஒரு இது இன்னைக்கான ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க என்ன ப்ரோ செகண்ட் ப்ரோமோவும் வினோத், தேர்ட் ப்ரோமோவும் வினோத், ஸோ பெருசாக எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வினோத்துக்கான செக்மெண்ட்டே ஒரு பெரிய செக்மெண்ட்டாக போயிருக்குன்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த வியானா, அதுக்கடுத்து இந்த ரம்யா இவங்கெல்லாம் அப்பப்போ ஒரு கொஸ்டின் பண்ணிவிட்டு பிரவீன் ராஜ் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு ஸோ எல்லாரும் ஒன்று ரெண்டு கொஸ்டின் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வினோத்துக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட ஒரு பெரிய டாப்பிக்கா, அதாவது ரொம்ப பெரிய டாப்பிக்கா இதை மட்டுமே கவர் பண்ணி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. ஆனால் எபிசோட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது இன்னைக்கு எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக பாருங்க. வினோத் ஃபேன்ஸ் ஆல்ரெடி பார்ப்பீங்க. ஸோ அவங்க இல்லாதவங்க சொல்றேன், இன்னைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்கும், ரொம்ப போரிங்காலாம் போகாது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ தாராளமாக எபிசோட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் இந்த ப்ரோமோ எடிட்டருக்கு திருப்பி சொல்றேன், இந்த டே என்னடா நினச்சிட்டு இருக்க நீனு, ஹாஃப் அன் ஹவர் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன இது கேப்பே விடாம, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டா ப்ரோமோ அப்படியே லைனாக அடிக்கடி போயிடறானுங்க, இல்லைனா விடவே மாட்டுறானுங்க. யோசிச்சு பாருங்க, மொதல் ப்ரோமோ தூக்கி வந்து 3 மணிக்கு விடுறானுங்க. விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு ஷூட்டிங் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்கு வராதிங்க, அப்படியே போயிடுங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் ஹோஸ்ட்டை மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதை பற்றி அரசல் பொருசலாக நியூஸ்லாம் வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மாற்றினா நல்லது தான் தோணுது. ஏன்னா எங்களால் முடியல. சீசன் 8 ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்லாம் ஓரளவு கிளவராக இருந்ததுனால தப்பிச்சு ஒரு மாதிரி ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீசன் 9 இப்படிப்பட்ட கண்டஸ்டண்ட்டை போட்டோன்னே மனுஷனால் முடியல, ஹேண்டில் பண்ணவே முடியல. கமல் சார் இருந்தால் எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருப்பாரு, அப்படி இல்லைனா இனிஷியலாகவே தூக்கிட்டு இருப்பார். அவருக்கு கட்டுப்படலை, அவருக்கு அடங்கலை அப்படின்ற அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை வச்சுக்கவே மாட்டார், டப்புன்னு தட்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ அந்த மனுஷனை எனக்கு தெரிஞ்சு திருப்பி கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ இவர் ரொம்ப லேட்டாக வராரு. ஸோ லேட்டாக வர மனுஷன் எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க, ஒழுங்காக இவருக்கு பேட்டா காசை கொடுத்துட்டு ஒழுங்காக கமல் சாரை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.